நான் எப்பவுமே ஓலப்படத்து வழியாக வரும்போது நம்ம அண்ணன் கடை தாய் ஆர்கானிக் வந்துட்டு போவேன். அப்படி நம்ம ஆர்கானிக் கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கு மேற்பட்ட சொந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே தயாரித்து வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லி தோசை அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு என்னது அந்த மாவு சாப்பிட்டு ஒரு இதாக இருக்கும். ஆனால் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இயற்கை சார்ந்து இருக்குன்னு சொல்லி நான் ஒன்று அண்ணன் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தது ஃப்ளேவர். அதாவதுன்னா சோள தோசை மாவு அப்படின்னு சொல்லி அவர் அற்புதமான ஒரு ஓன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோள தோசை மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை மாவுன்னு சொல்லி அது ஒரு வெரைட்டி இருக்குது. அது மாதிரி சிறுதானி தோசை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 தோசை வரைக்கும் ஆகும். நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக நைட்டில் சாப்பிடலாம். ஏன்னா 3-4 சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிட்டு வளமாக வாழலாம். அந்த மாதிரி 3-4 தோசை சாப்பிட்டு ஒரு 3 பேருக்கு நல்லா இருக்குது. அதனால் இயற்கை சார்ந்து நம்ம வாழுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. சரிங்களா? எப்போ வந்தாலும் சரி இங்கே தாய் ஆர்கானிக் வாங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஸ்டோர் போய் பார்த்து அங்கேயும் நல்ல முறையாக வாங்கி சாப்பிடுங்க. நன்றி.